நான் உங்களை பிடிக்கிறேன். என்னாச்சு? எனக்கு ஒன்றும் தெரியல. சொல்லணுமா? ஆனா ஒன்றும் தெரியலையே. எங்க இருக்க? ஐலி, அம்மாவை போய் பாத்தியா? இனி இம்ப்ரூவ்மெண்ட்? அதை ஏன் கேக்குறீங்க? அம்மாவை பார்க்க அடிச்சு புடிச்சு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு அங்க போனா அவங்க காலையிலேயே எனக்கு ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்க. ஷாக்கா? என்னாச்சு ஐலி? காலையில நான் அம்மாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போனேன்ல, அங்க போய் பார்த்தா அம்மாவே இல்ல. ஐயோ, அப்புறம்? கேக்குற உங்களுக்கே இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கே, போய் பார்த்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? பதட்டத்துல எனக்கு கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சே வரல. அப்புறம் கமலாக்காவை கூப்பிட்டு கேட்டா அவங்கள நான் தான் வெளியில கூட்டிட்டு போனதா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு சரி, அதை விடு. அப்புறம் என்னாச்சு? நான் உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணேன். பார்த்தா ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே பதறி அடிச்சு ஓடி போய் பார்த்தா கரெக்டா எங்க பழைய வீட்டு முன்னாடி போய் நின்னுட்டு இருக்காங்க. ஐலி, நீயே அந்த பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் இந்த நிலைமையில கரெக்டா அங்க போயிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க அம்மாவை அவங்க ஞாபகத்துல இருக்கிற விஷயங்களை அவங்க முன்னாடி காமிச்சா அவங்க சீக்கிரமா நார்மல் ஆயிடுவாங்கன்னு தோணுது. என்ன சிவா, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்களா? அம்மாவுக்கு சுயநினைவு வராம அங்க கூட்டிட்டு போனா இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க. அதனால அவங்கள அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவா தான் சொல்லிட்டு போனாங்க. அம்மா சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவா. எடுத்துட்டு போங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்டு அப்படியே ஓவரா போறீங்க. அப்படி என்ன நான் ஓவரா பண்ணிட்டேன்? நான் இந்த வீட்டுக்கு கோர்ட் ஆர்டரை மதிச்சு வந்தது உனக்காக வேண்டிதானே? அப்ப நான் ஓ ரூம்ல தங்காம வேற எங்க தங்குவேன்? இத பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. தேவையில்லாம என்ன ரொம்ப சோதிச்சு பார்க்காதீங்க. நீங்க பண்ற விஷயங்களை எல்லாம் போற அளவுக்கு சகிச்சுக்கிட்டு தான் நான் இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கேன். அது பாவைக்காக மட்டும்தான். ஒழுங்கா அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு அமைதியா இங்க இருந்து போயிடுங்க. போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல இந்தோ, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேள. நீங்க போங்க வெளியே. இந்து, ஒரு நிமிஷம். இந்து, இந்து, இந்து சொல்றத கேளு. என்னாச்சு மாமா? ஏன் பார்க்க ரூம்ல இருந்து கத்துனாங்க? டேய், உன் அக்கா எதுக்கு தான் கத்தாம இருந்திருக்கா? இங்க பாருங்க, நான் உங்களெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க ஏதாவது பண்ணாம அக்காவெல்லாம் கத்த மாட்டாங்க. சரி சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? டேய், நான் யாரு? மாமா. நான் உனக்கு கேட்கல. உங்க அக்காவுக்கு நான் யாரு? அக்காவோட ஹஸ்பண்ட். ஒரு ஹஸ்பண்ட் அவனோட வைஃப் ரூம்ல தங்குறது தப்பா என்ன? இதுக்குதான்ப்பா உன் அக்கா இப்படி கத்துறா. என்னடா நீ எதுக்கு முறைக்கிற? இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓவரா தான் மாம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அக்காவும் இதைத்தான் சொன்னா. பின்ன சொல்லாம? என்னங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தாமா இந்திரா பார்த்துட்டு வந்தேன். என்னங்க? என்ன? என்னங்க இது? சட்டையெல்லாம் ஏன் இப்படி கிழிஞ்சு போயிருக்கு? எப்படி கிழிஞ்சது? தெரியலம்மா, எங்கேயாவது மாட்டிருக்கும். என்னங்க இது? இது உங்க ராசியான சட்டையாச்சே. ஏதாவது முக்கியமான வேலைக்கு போனா நீங்க இந்த சட்டையை தானே போட்டுட்டு போவீங்க. இப்போ இப்படி கிழிஞ்சிருச்சே, என்ன பண்ணுவீங்க? ராசியான சட்டைனா எத்தனை நாள் தான் வச்சுக்கிறது? பார்த்துட்டு வேற சட்டை வாங்கிக்க வேண்டியதுதாம்மா.
கிருத்திகா இன்னொரு இட்லி போடு. போதுங்க. ஆ, அத்தை உங்களுக்கு கொஞ்சம் சட்னி இல்ல வைக்கலாமா? வேணா போதும். சிவா ஆ? நான் கிளம்புறேன், நீங்க பொறுமையா வாங்க. சரி. டேய், என்ன மாம்ஸ், சாப்பிட்டுட்டு இருக்க, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? உங்களை கூப்பிடலாம் தான் நான் ரூமுக்கு வந்தேன் மாம்ஸ். ஆனா நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்களா, அதான் சரி நான் சாப்பிடலான்னு வந்தேன். சரி இப்ப என்ன, சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு வேணாம்மா. ஏன்? நான் இந்த வீட்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கான ஃபுட்டை நான் வெளியில இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மாம்ஸ், வெளியிருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த வீட்ல சாப்பிடறதுக்கு உங்களுக்கு என்ன? சிவா, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பார்த்தாலே ஆகாது. சோ எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம்ல. நான் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் கூட. அண்ணே, நான் தான் சமைச்சேன். எல்லாரும் இந்த சாப்பாட்டு தானே சாப்பிடுறாங்க. நீ சமைச்சது ஓகேதாமா, இருந்தாலும் என்ன எங்களை எல்லாம் பார்த்தா சாப்பாட்டுல விஷம் வைக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? ஏங்க, நான் ஒன்னும் உங்களை சொல்லலைங்க, ஜெனரலா தான் சொன்னேன். மாம்ஸ், அதை இதையும் சொல்லி எப்படியும் இங்க எல்லாரையும் போக வச்சிட்டீங்களே. ஏன்? சரி நீங்க சாப்பிடுங்க. ம், சிவா, சரிம்மா. உங்களுக்கு இன்னொரு இட்லி எடுத்து வைக்கிறேன். ஹேய் பாவை குட்டி. ஐலி, பாவைக்கு லஞ்ச் எடுத்து ஆ, வச்சிருக்கியா? இதோ ரெடியா இருக்க நீ. ஓகே. பாவை வா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, வா போலாம். கண்டவங்க கூட எல்லாம் உன்னை அனுப்ப முடியாது. வா, நானே டிராப் பண்றேன். பாவை சொன்னா கேளு. இந்திராணி, அதான் பாப்பா என் கூட வரேன்னு சொல்றாள்ல, நானே ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். பாவை ஏன் பொண்ணு, இவளை யார் கூட ஸ்கூலுக்கு அனுப்பணும் அனுப்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம நீங்க இதுல தலையிடாதீங்க.